அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி, சுரேஷ் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அழகுமதிய எப்படியோ பேசி மலர் கன்வின்ஸ் பண்ணி டூருக்கு வர சம்மதம் வாங்கிடுறாங்க. இங்க தங்கராஜுக்கு சுரேஷோட அப்பாவும், அம்மாவும் கால் பண்ணி, "மாப்பிள சுரேஷ், பாக்யராஜ் அவங்க பொண்டாட்டி 4 பேரும் கொடைக்கானல் டூருக்கு போறாங்க" அப்படின்னு கால் பண்ணி சொல்றாங்க. உடனேவும் "என்ன மாமா திடீர்னு போறாங்க? ஹனிமூன் போறதா இருந்தா சுரேஷும் பொண்டாட்டியும் தானே போணும். ஆனா பாக்யராஜும் எதுக்கு கூட போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "மாப்பிள பாக்யராஜா பேங்க்ல ஒரு ஆஃபர் லெட்டர் குடுத்தாங்களாம். அதனால அவங்க அந்த ஆஃபர் லெட்டர் யூஸ் பண்ணி 4 பேர் போகலான்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த ட்ரிப்புக்கு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தங்கராஜ் இருந்துகிட்டு, "அப்படியா மாமா? சரி நான் நேர்ல வந்து பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்றாங்க. உடனேவும் "சரிங்க மாப்பிள." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன வச்சிடுறாங்க. இந்த நேரத்தில ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும், "என்னங்க கூப்பிட்டீங்க?" அப்படின்ட்டு ரேவதி வர்றாங்க. தங்கராஜ் இருந்துகிட்டு, "ரேவதி, நான் உன்ன வெளியில எங்கேயுமே கூப்பிட்டு போனதே கிடையாதுல்ல. இப்பக்குள்ள நம்ம இந்த வீட்லயே தானே இருக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கொடைக்கானலுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. ரேவதி வந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்களா? நிஜமாவே சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறாங்க. உடனேவும், "ஆமா ரேவதி, நம்ம கொடைக்கானலுக்கு போக போறோம். உன்ன நான் கூட்டு போலான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொன்னதும் ரேவதி சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு இந்த மனுஷனுக்கு இப்படியெல்லாம் எப்படி எண்ணம் தோணுச்சு? எங்கேயும் நம்மள கூட்டு போறதுக்கே யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்களே! அப்படி இருக்கும்போது இப்படி எண்ணம் எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு உள்ளுக்குள்ள ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. ஆனாலும் சந்தோஷம் தான் படுறாங்க. இங்க தங்கராஜ் எதுக்காக இப்படி முடிவு எடுக்காங்க? பாக்யராஜ் கண்ட்ரோல்ல சுரேஷ் போகக்கூடாது. எப்பவுமே சுரேஷ் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நம்ம சொன்னது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்கராஜ் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. "சரி கிளம்பு. இப்பவே உங்க வீட்டுக்கு போகலாம்." அப்படியும் சுரேஷ்க்கும் அவங்க மதி அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரேவதி கிட்ட தங்கராஜ் சொல்லிட்டு வர்றாங்க. "அப்படியா? அவங்களையும் கூட்டு போகலாமா?" அப்படின்ட்டு ரேவதி கேட்குறாங்க. ஆனா, இந்த ட்ரிப்ப ஏற்பாடு பண்ணதே பாக்யராஜ். இங்க தங்கராஜ் நான் தான் அந்த ட்ரிப்ப ஏற்பாடு பண்ண மாதிரி எல்லாத்தையும் காட்டிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இருந்துகிட்டு, "ஆமாங்க, அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. அவங்களும் ஹனிமூன் போனா நல்லா தான் இருக்கும். ஆனா, அவங்க 2 பேருக்கு வேலை இருக்குமே, அவங்க வரதுக்கு சம்மதிக்கணுமே." அப்படின்ட்டு ரேவதி சொல்றாங்க. உடனே, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதிய கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுக்கு. அங்க வந்ததும், "மாப்பிள உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மாமா, நீங்க கொடைக்கானல் பத்தி சொன்னீங்க. நான் ஒண்ணு முடிவு பண்ணியிருக்கேன். சுரேஷையும், அழகுமதியும் என்னுடைய வண்டியிலே கூட்டு போலான்னு நெனைக்கிறேன். நானும் ரேவதியும் கொடைக்கானல் போயி அங்க போனதே கிடையாது. கொடைக்கானல்ல அவங்க பொண்ணு பார்த்ததே கிடையாது. அதனால நாங்க அ கூட்டு போகலாமா சுரேஷையும், மதியும் எங்க வண்டியிலேயே?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க பாக்யராஜும், அழகு மலரும் இருந்துகிட்டு, "இல்ல, நாங்க 4 பேரும் ட்ரிப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க பேங்க்ல ஆஃபர் குடுத்துருக்காங்க." அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. "இல்ல சுரேஷ், உனக்கு கல்யாணம் ஆகி நான் எதுவுமே பண்ணலடா. நீ இந்த ட்ரிப்புக்கு என் கூட வா." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல மாமா, அண்ணன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே." அப்படின்ட்டு சுரேஷ் வந்து யோசித்துட்டு இருக்காங்க. இந்நேரத்துல ரேவதி, "அதான் அண்ணன் கூட அவங்க போறதா ஏற்கனவே பிளான் போட்டுருக்காங்கல்ல. அப்புறம் எப்படிங்க நம்ம கூட வருவாங்க? அவங்க போயிட்டு வரட்டும். நம்ம தனியா போகலாம்." அப்படி சொல்லிட்டு ரேவதி சொன்னதும், தங்கராஜ் வந்துட்டு, நம்ம தனியா போறதுக்கு அந்த ட்ரிப்ப ஏற்பாடு பண்ணேன். இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். வேணும்னா அங்க வந்து ஃபுட்டு தானே ஃப்ரீன்னு சொன்னேன். ஃபுட்டு ஸ்டே தானே. நம்ம கார்லயே போயிடலாம். நம்ம அ வேணுனா அவங்களையும் நம்ம கார்ல வர சொல்லிடு. நம்மளே போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் பார்த்துட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே சரின்னு எல்லாரும் முடிவு எடுத்துடுறாங்க. மாமாவா இப்படி பேசுறாங்கன்னு சுரேஷ்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மலருக்கும், "இவர் காரியம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரே! திடீர்னு வந்துட்டு ட்ரிப்புக்கு நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதிசயமா இருக்குது. அதுவும் எங்கள கண்டாலே இவருக்கு ஆகாது. இப்ப எங்க கூட ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லியிருக்காரு. இதுல ஏதோ இருக்குது. ஒரு வேள பாக்யராஜ் கூட சுரேஷ் போறதுனால இவருக்கு மனசுல தோணியிருக்கலாம். அவங்க கூட போனா இவருக்கு பிடிக்காதே!" அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. இங்க மதி, இங்க மலர் எல்லாரும் ட்ரிப்புக்கு போறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாங்க. ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இங்க அவங்க மாமனார், மாமியார் கிட்ட அ சொல்றாங்க, "நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்ட்டு. ஒண்ணும் குழந்தைங்கள்லாம் கூட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு இங்க தங்கராஜ், "நீங்களும், எங்க அம்மாவும் பசங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. நாங்க போயிட்டு வந்துர்றோம் இந்த ட்ரிப்புக்கு 3 நாளு." அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதும், "அங்க போயிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க தான் பார்த்துக்கணும் அத்த." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தங்கராஜ் சொன்னத மறுக்க முடியாம, "சரிங்க மாப்பிள, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதுக்கு மட்டும் சரின்னு சொல்றாங்க. உடனே அழுகுமலை இருந்துகிட்டு, இப்ப நாம நம்ம பிள்ளைய பார்த்துக்கோன்னு சொன்னா, இவங்க உடனேவும் எதிர்த்து ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க மாப்பிள சொல்லிட்டாருன்னு உடனே சரி சரின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும்
இங்க எல்லாரும் கிளம்புனதும், அ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அவங்களோட மாமனார், மாமியார் கிட்ட. சரி பார்த்து பத்திரமா எல்லாரும் போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை கூடயே போங்க. மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுரேஷோட அப்பாவும், அம்மாவும் சொல்றாங்க. இருந்தாலும் சுரேஷோட அம்மா குழந்தையெல்லாம் நம்மள விட்டுட்டு நம்மகிட்ட விட்டுட்டு அவங்க ஜாலியா போறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ரேவதி மலர்கிட்ட, "என்ன மலரு உன் புருஷன் அண்ணன் வந்து ஏற்பாடு பண்ணது. ஆனா என் புருஷன் அவரே ஏற்பாடு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பில்டப் பண்ணிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சுரேஷ் வந்து தங்கராஜ் வண்டி ஓட்டுறதுனால சுரேஷ் வந்து தங்கராஜ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிடுறாங்க. உடனேவும் இங்க மலர் நேரம் என்ன பேசுன்னு தெரியாம, ம "சுரேஷ் நீ மதி பக்கத்துல உட்கார வேண்டியதானே?" அப்படிங்கிறாங்க. "இல்ல நான் இங்கேயே மாமா கிட்ட உட்காந்துக்கிறேன். பேசிக்கிட்டு வருவேன். மாமா தூங்கிட்டாங்கன்னா, அதனால மாமா பக்கத்துல கம்பெனி குடுத்து பேசிக்கிட்டு வருவேன்." அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மதி அப்பனா எங்க உட்கார போற? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் கிட்ட உட்கார்றேன். நானு அக்கா உங்ககிட்டயே உட்கார்றேன்னு சொன்னதும், இங்க ரேவதி மட்டும் அவங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இங்க வண்டியில போகும்போதே திடீர்னு இங்க மதிக்கு கொமட்டலாம் ஒரு மாதிரி இருக்குது. உடனே மலர் இருந்துட்டு, "மதி உனக்கு என்ன ட்ராவல்னா ஒத்துக்காதா? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாங்க. நாங்க மலையில ஏறுறதுனால திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ட்ராவல் பண்ணதெல்லாம்." அப்படின்ட்டு மதி சொல்றாங்க. "ஓ! எலுமிச்சம்பழம் எதுவும் கொண்டு வரலையே?" அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப எலுமிச்சம்பழம் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு தங்கராஜ் எடுத்து குடுத்ததும், மதி வந்து அத வாங்கி ஸ்மெல் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வாமிட் பண்றாங்க. வாமிட் பண்ணதும் மழை இருந்துட்டு, "சுரேஷ் அங்க பாரு மதி வாமிட் பண்றா. என்னன்னு போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட போக சொல்றாங்க சுரேஷ். உடனே சுரேஷ் வந்து, "என்ன தண்ணி கொண்டு வரவா?" அப்படின்ட்டு தண்ணிய எடுத்துட்டு வந்து மதிக்கு குடுக்குறாங்க. மதியம் அத வாங்கிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு, வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வண்டியில ஏறுறாங்க. உடனேவும் "சுரேஷ் நீ மதி பக்கத்துல உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். இங்க மதி பக்கத்துல உட்காந்துக்கோ. ரேவதி நீ முன்னாடி அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும், "இல்ல நான் மாமா பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். நீங்க பார்த்துக்குவீங்களா நீ மதிய?" அப்படிங்கிறாங்க. "என்னடா இந்த ட்ரிப் போறதே எதுக்காக? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தானே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும், உடனேவும் சரி அப்படின்ட்டு மதி பக்கத்துல போயிட்டு சுரேஷ் உட்காந்துக்கிறாங்க. ரேவதியும் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதியும் முன்னாடி போய் உட்காந்துக்கிடுறாங்க. இங்க பாக்யராஜும் மலரும் எல்லாரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. ஆனா தங்கராஜுக்கு மட்டும் கடுப்பா இருக்குது. இந்த மலர் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? சுரேஷ நம்ம கண்ட்ரோல் இல்லாம இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் வந்து கடுப்பா இருக்கு. கொடைக்கானல் அ அங்க எல்லாத்தையும் வெளியில பார்த்துக்கிட்டே வராங்க. இவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பேசிட்டு வராங்க. அங்க கொடைக்கானல்ல போயிட்டு இறங்கிடுறாங்க. இறங்குனதும் இங்க பாக்யராஜ் சொன்ன இடம் வருது. உடனேவும் அ "நீங்க வேணா இங்க தங்குங்க. சுரேஷ் நீங்க 2 பேரும் என் கூட தங்குவாங்க. நம்ம வேற ஹோட்டல்ல தங்கிக்கலாம். இந்த ஹோட்டல்னா நல்லா இருக்காது." அப்படின்ட்டு தங்கராஜ் சொன்னதும், உடனே மதி இருந்துட்டு, "நான் இந்த ஹோட்டல்லயே தங்க போறேன். அக்கா நான் வேற எங்கேயும் போகல." அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. ரேவதி இருந்துட்டு, இங்க மதி மட்டும் தங்குனான்னா, சுரேஷ் மட்டும் நம்ம கூட தனியா வந்து தங்குவான். அதனால நம்ம இங்கேயே ஒரு ரூம் போட்டு இங்கேயே தங்கிர்லாங்க." அப்படின்ட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்க விருப்பத்துக்கு தான் பேசுவாங்க. அப்படின்ட்டு தங்கராஜ், "என்ன எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம போகுதே!" அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.